ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லஞ்செலாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். நான் இப்போது வெளிநாடு போகிறதுக்கு இருக்கேன். ஸோ ஒரு 1 வீக் இல்லைன்னா 10 days எந்த வீடியோவும் வராது. ஸோ போயிட்டு வந்த பிறகு தான் புது வீடியோலாம் எடுக்கணும். புதுசாலாம் எல்லாம் வீடியோஸ் ரெடி பண்ணி போடணும். போயிட்டு வந்த பிறகு நான் வேறு வீடியோஸ் போடுறேன். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம், இன்க்ளூடிங் மீ. வாங்குற காற்று விட்டா போச்சு, பின் போகலன்னா முடிஞ்சு மேட்டர் க்ளோஸ். அதுக்குள்ள போட்டி போறாம. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. விசாலா தான் இருந்திருப்பாரு போல இருக்கு. இன்னைக்கு டிக்கெட் வந்துருச்சு. இன்னைக்கு மார்னிங் போய் சேர்ந்துட்டாரு. இதுதான் லைஃப். எதையும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. இதுதான் பேசிக். லைஃபுடைய பேசிக்கே அதுதான். இந்த லாஜிக் தெரியாமல் தான் என்னமோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி. இந்த பாருங்க, ஒரு எருமை. இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ஆக்கியபை பண்ணுறதுக்கு இருக்கிறோம்ல நினைக்கிறோம். எதையுமே ஆக்கியபை பண்ண முடியாது. எதுவுமே இருக்கிறதையும் உருவிட்டு தான் விடுவானுங்க போகும்போது, கீழே போகும்போது. அதுக்குள்ள இந்த போராட்டம். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு. எவனுக்கும் பெரிய ஆளும் கிடையாது, எவனுக்கும் சின்ன ஆளும் கிடையாது. இந்த பேசிக்கான ஒரு லைஃப் பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் இது. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜெலசி, பொறாமை. ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பொறாமைப்படுறது. நம்ம நல்லா இருக்கமோ இல்லையோ, கொஞ்சம் ஒரு கியரை போட்டு செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு போகும்போது அந்த பின்னாடி இருக்கான் பாருங்க, அவனுக்கு அவ்வளோ வைத்தறிச்சு. என்னடா இவன் கியருக்கு மேலே கியரை போட்டு போய்கிட்டே இருக்கானே, நாம அப்படியே இருக்கிறோமே, ஏன் பொறாமப்படுறானுன்னு தெரியல. என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. மல்டி டேலண்ட் இருக்குன்னுவாங்க. என்னை பார்த்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, மல்டி டேலண்ட் இருக்கு, நீ கிரிக்கெட் விளையாடுற, கேரம் போர்டு விளையாடுற, கராட்டி, மியூசிக்கு, அது இதுன்னு எல்லாத்தையும் எதுவுமே விட்டு வைக்கல நீ. ஈவன் ஹாக்கி, ஃபுட்பால் எல்லாமே விளையாடுவேன். எல்லாமே விளையாடுறதுனால தான் நான் எதுலையுமே ஷைன் பண்ணலை. ஏதோ ஒரு பர்டிகுலராக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, கிரிக்கெட்னா கிரிக்கெட்டு, கராட்டினா கராட்டி, இப்படி ஏதாவது மியூசிக் ஃபீல்டுனா மியூசிக் ஃபீல்டு, ஏதாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து அதில் நம்ம ட்ராவல் பண்ண பழகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அது பர்ஃபெக்டாக ஷைன் ஆக முடியும். எல்லாத்துலேயும் காலை வச்சனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். ஏதாவது ஒன்று நல்ல கிரிக்கெட்டராக இருப்பேன், இல்லைன்னா வேறு ஒரு இதில் வந்திருப்பேன், பெரிய ஒரு மியூசிஷியனாக இருப்பேன். எல்லாத்துலேயும் காலை வச்சுக்கிட்டு இருந்தனால தான் எதுலையுமே ஷைன் ஆகாமல் நம்ம நார்மலாக நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு. தட்ஸ் லைஃப்.
நான் லடாக்கு 8 தடவை போயிட்டு வந்துட்டேனாமா. அதுக்கு போறாங்க. உனக்கு முடிஞ்சா போ. உனக்கு விண்டரை ஃபேஸ் பண்ணக்கூடியதான கட்ஸ் இருந்துச்சுன்னா போ, இல்லைன்னா மூடிக்கிட்டு. நீ அந்த பைக் வச்சிருக்கிற, நீ இந்த பைக் வச்சிருக்கிற, உனக்கு எத்தனைக்கு 2 கார் என்னத்துக்கு? இதெல்லாம் நான் எத்தனை கார் வச்சுட்டு போனா உனக்கு என்னடா டேய் மடையா? நான்லாம் எதுக்காக கவலைப்படுறேன்னா, நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். என் கைட்ட இப்போ வந்து ஒரு 5 lakhs இருக்குன்னா அந்த 5 lakhs எப்படி காலி பண்ணுறது மட்டும்தான் நான் யோசிப்பேன் வழிய. அது எந்த பேங்க்கில் போடணும், எந்த அக்கௌண்ட்டில் போடணும், யார்கிட்ட கொடுத்தா சேஃப்டியாக இருக்கும், அது எப்படி டபுள் ஆக்குறது, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். பணம் இருக்கா அதை உடனே முடிச்சிடணும். ஒன்று ஏதாவது திங்ஸாக வாங்குவோம் வீட்டுக்கு, ட்ரெஸ்ஸாக வாங்குவோம், சாப்பிட்டு முடிப்போம், இவ்வளோதான். எனக்கு இந்த என்னை விட என் ஒய்ஃபுக்கு புக்ஸ் ரீடிங்னா ரொம்ப விருப்பம். ஷீ லவ்ஸ் டு ரீட் மோர் அண்ட் மோர் புக்ஸ். அதனால் அவகிட்ட இருந்து அந்த பழக்கம் எனக்கும் தொத்திக்கிட்டு. முதல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய தலையடியாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். அது பிறகு எப்படியோ படித்தோம், டிகிரி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ரீசெண்டாக கவர்னர் கிட்ட இருந்து கூட ரேங்க் ஹோல்டர் இது வாங்கிட்டேன் ரீசெண்டாக. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட திறமை அப்படின்னு சொன்னால் 100% இல்லவே இல்லை. எல்லாம் அவருடைய கிருபை. ஸோ நான் ஒவ்வொன்றையும் எப்படி வாங்குறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஒய்ஃபுக்கும் தான் தெரியும். அதனால வேறு யாருக்குமே இதை நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இவன் ஏதோ சும்மா அடித்து விடுறான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அது இல்லை. இப்போ நான் சொல்கிறது தான் 100% ட்ரூத். என்னோட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் how my life was and how I am living now. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் என் கூட இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். நான் செஞ்ச வேலைக்கெல்லாம் எப்போ எனக்கு சங்கு ஊதிருப்பானுங்க. பட் அது கிரேஸ் ஆஃப் காட் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா சூப்பராக இருக்கிறேன். இதெல்லாம் எப்படின்னா கிரேஸ் ஆஃப் காட். நீ என்னத்தடா இண்டிகேட்டர் போடுறது என் கொய்யால? நான் போகிற மாதிரி தான் போவேன்ட்டு போடுவானுங்க. இண்டிகேட்டர் போட்டாச்சு, சாவுக்குறைக்கு எப்படி போகுது பாருங்க. இந்த அடுத்த சாவுக்குறைக்கு பக்கத்துலேயே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி ஆர் நாட் லிவிங் இன் யூரோப், வி ஆர் லிவிங் இன் இந்தியா. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னைக்காவது ஒரு காலத்தில் திருந்தினானுங்க நல்லாயிருக்கும். நம்ம காலத்தில் திருந்தினானுங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. இல்லைன்னா இப்படி தான்னா இப்படி தான். ஸோ பேக் டு த டாபிக். பொறாமப்படுறதுனால எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முயற்சி இருந்தால் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவன் 2 கார் வச்சிருக்கிறான், 4 பைக் வச்சிருக்கிறான். நான் 4 பைக் வச்சிருந்தா உனக்கு எங்கே அரிக்குது? அரிக்கிற இடத்துல போயிட்டு செவுத்துல வச்சு தேய். ஆனால் அந்த பொட்டைங்க என்னன்னா, நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி பேச மாட்டானுங்க. எதுவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது கிடையாது. பொட்டைங்க எல்லாமே பின்னாடி நின்று பேசுறது. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ யார்கிட்ட சொல்றியோ அவன் வந்து என்கிட்ட சொல்லுவானு. இடம் தெரிஞ்சுதான் சொல்றானுங்களோ அது கூட தெரியாது. இவங்ககிட்ட சொன்ன இவன் அவங்ககிட்ட போய் சொல்லுவான் அப்படிங்கிறத சொல்றானுங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு மவனே நான் வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நேற்று கூட
அமுதனும் தீபா பபி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு ஓவராக போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஒரு தெரிஞ்சவர், ஒருத்தர் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, தெரிஞ்சவர். சரியாக சொல்லணும்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு வார்த்தை, இத்து போனவன் அப்படின்னு. அவன் இத்து போனவன். சரியான கட்ஸ் உள்ள பாட்டியான ஃபேஸ் டு ஃபேஸ். அவன் தான் ஆம்பளை. அதை விட்டுட்டு இந்த அம்மாவை பேர் அவளை இடத்த விட்டுட்டு ஏன் முன்னாடி வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை நாம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இவங்களும் நமக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்களோ, இல்லைன்னா இப்படி தான் டெய்லி இவங்க ஓட்டுறாங்களோ தெரில. நம்ம வண்டி எடுத்துட்டோம்னாலே ஒரு குரூப்பு கிளம்பிடுது நமக்கு முன்னாடி விளையாட்டு காட்டுறதுக்கு. சர்க்கஸ் காரங்களாக இருப்பானுங்களோ, இந்த நம்ம அவ்வளோ இடம் இருக்க முன்னாடி ஓட்டிகிட்டு போகுது. ஒரு லவ் கிவாக இருக்குமோ அவன் நினச்சி பார்ப்போம். என்ன பண்ணுறது, அது போகாது போல இருக்கு. நான் ஓவர் டேக் எடுக்க முடியாது. இந்த போது இதுதான் ஐயா இப்படிதான் நமக்கு முன்னாடி ஏதாவது போவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வர்றது, எதிர்க்க போகிறது, பின்னாடி வருது, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணோம். ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். இந்த ஒருத்தன் பாருங்க முன்னாடி காரில் போகிறான், எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறான். எந்த பக்கம் திருப்புவோமா வேணாமான்னு. மலைக்கோட்டை கல்ல மாதிரி இருக்கான் அவன். இந்த திருட்டு பயலுதெல்லாம் இப்போ தான் திருந்துவானுங்களோ தெரிய மாட்டேங்குது. இந்த பாரு அடுத்தது நான் சொல்கிறேன்னே, நான் கிளம்பும் போதே வீட்டை வந்து கிளம்பிடுவானுங்க போல தெரியுது. என்னத்துக்கு அவசரப்படணும்? அவசரப்பட்டோம்னா போய் சேர வேண்டியது. நிதானமாக போனால் வீட்டுக்கு போய் சேரலாம். அவசரப்பட்டு போனால் சங்கே முழங்கு தான். ஸோ ரைட் பேக் டு த டாபிக் ஒன்ஸ் அகெயின். பொறாமப்படுறதுங்கிறது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அவங்க லைஃப்பில் எப்படி முன்னாடி வந்தாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு பெரிய கிரிக்கெட்டராகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இல்லையே, ஆக முடியலையே. அப்படிதான் நம்ம தலையில் என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். இப்போ ஒழுங்காக உட்காந்து மேட்ச் கூட பார்க்கறது கிடையாது. நமக்கு டைமும் கிடையாது. ஃபுல் டைம் ஒர்க்லேயே இருக்கிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, கரெக்டாக போடுறது டைம் இல்லை. இருடா டேய், இந்த பார் அங்கே ஒரு எருமை போகுது. ஸோ நிலையில்லாத உலகம். இந்த உலகத்திலிருந்து நம்ம எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் லைஃப். இட்ஸ் சாரி, பெர்மனன்ட் இல்லாத லைஃப். இந்த லூஸ்களோட சேர்ந்து நானும் கிறுக்கன் ஆகிட்டேன். பெர்மனன்ட் இல்லாத ஒரு லைஃப். இந்த பெர்மனன்ட் இல்லாத ஒரு லைஃபுக்கு இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ பாட்டம். கரெக்டாக காரு, அந்த காரு, இந்த காரு, அந்த பைக், இந்த பைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லது நினச்சா நல்லது கட்டாயமாக நடக்கும். நம்ம யாருக்காவது கெட்டது நினச்சா டெஃபினட்டாக உடனே இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே மற்றவங்களுக்கு நடக்கணும்னு நினைப்போம், நமக்கும் நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கும்போது ஏன் நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாம் இப்படி நினச்சிருக்கோம், அதனால நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வி ஸ்டார்ட் த கியர் ரைட் நவ். இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு 1 year 2 year 5 years 10 years இப்போ போடுற அந்த சீடு வளர்ந்து மரமாகி ஃப்ரூட் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாலும் நாம் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாமல் லெட் ஹிம் லிவ் a happy life அப்படின்னு ப்ளஸ் பண்ணிவிட்டு we enjoy
our life. Take care. Bye bye. God bless.